Savaha, the Chennai Silks. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் திமுக பொய் பிரச்சாரம் செய்வதாக அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் நாகேந்திரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த இந்த எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தற்போது அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அவரிடமே இது குறித்த கூடுதல் தகவல்களை கேட்டறியலாம். சார், கடந்த 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த அடிக்கல் நாட்டி இந்த எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்கி வச்சாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட தமிழக துணை முதலமைச்சருக்கு தற்போது இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அந்த செங்கல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கட்டுமான பணிகளை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னமும் கூட எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கலைன்ற மாதிரி இன்னும் அந்த விமர்சனங்களை அவங்க பிரச்சாரங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ களத்தில் நேரடியாக நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்க. இப்போ தற்போதைய நிலை இங்கே என்னவாங்க சார் இருக்கு? வணக்கம் ஜெகன். தமிழ் ஜன ஊடகத்திற்கு என்னுடைய நன்றியும் வணக்கங்களும். தாங்கள் குறிப்பிட்டபடி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அடிக்கல் நாட்டிய இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகம் முழுவதும் புகழ்பெற்ற மருத்துவமனையாக இன்றைக்கு சிறப்புக்குரியதாக உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த உருவாக்கத்தின் அடிப்படையில் பல கட்சிகள் இதை விமர்சனம் செய்திருக்கிறது, பல தலைவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வகையில் விமர்சனம் செய்தாலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இந்த பணி மிகச்சிறப்பாக வானளாவிய கட்டிடங்களோடு உயர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு கல்லை காட்டினால் இன்றைக்கு 1000 விதமாக பல்வேறு வகையான கட்டிடங்களே எழுந்து நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய 36 விதமான திட்டங்களை உருவாக்கி அதில் 5 வித திட்டங்களை இன்றைக்கு முடிக்கிற சூழ்நிலை முடித்து மீதம் 30 திட்டங்களும் அடுத்த ஆண்டு 27ஆம் ஆண்டு முழுமைக்குள்ளே முடித்து விடுகிற வாய்ப்பை இங்கே இருக்கிற அலுவலர்களும் சரி நிதியும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இப்போ தற்போது நீங்கள் நேரடியாக இந்த பகுதியில் பார்த்துக்கிருக்கீங்க. இப்போ மாணவர்களோட அந்த ஹாஸ்டல் பில்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த மெஸ் பில்டிங்கு இதெல்லாம் இப்போ நிறைவு பெற்றிருக்கு. இப்போ இந்த நிலையில் பார்த்தோம்னா ஒரு 220 கோடி ரூபாய் அந்த திட்ட மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இது இப்போ எத்தனை % இந்த பணிகள் சார் நடைபெற்றிருக்கு? இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பயன்பாட்டுக்கு வந்தால் தமிழகத்துக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்குமா, இல்லை தென்னிந்தியாவுக்கே பயனுள்ளதாக இருக்குமா, எப்படிங்க சார்? இந்த நீங்கள் குறிப்பிட்டபடி இந்த பில்டிங் மிக சிறப்பான பில்டிங்காக அமைஞ்சிருக்குது. எல்என்டிக்காரங்க கட்டுறாங்க. அந்த டைனிங் ஹாலும் இதுவும் உட்கட்டமைப்புகள் மிகச் சிறப்பாக பாதுகாப்பாக இருப்பதை பார்க்குது. மிக நவீன காலத்து கட்டுற மாதிரி அங்கே இருக்கிற பெண்களுக்கென்ற தனி டைனிங் ஹால், ஆண்களுக்கென்ற தனி இடையில அதற்கான கிச்சன், மாடர்ன் கிச்சன் எல்லாத்தையும் உருவாக்குவதற்கு வசதியாக செஞ்சுருக்கிறாங்க. இது எல்லா குழந்தையும் சராசரியாக 35 விழுக்காடு எல்லா பகுதியும் முடிந்து விட்டது. ஏறக்குறைய 25 விழுக்காடு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. முழுமையடைந்து முழுமையான பணி முடிவதற்கு இன்னும் 27ஆம் ஆண்டுக்குள், ஏன்னா எல்லாம் ஒரு கட்டத்தை தாண்டிடுச்சு, ஸ்டேஜை தாண்டிட்டாங்க. இனி பூரா முழுமை நிறைவடைகிற பணி. ஆகவே அடுத்த ஆண்டே கூட மாண்பு பிரதமர் 27ஆம் ஆண்டு கண்டிப்பாக மாண்பு பிரதமரும் முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்களும் இதை திறந்து வைக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். யார் ஏளனம் பண்ணினாலும் வெள்ளி நகையாடினாலும் அதையெல்லாம் முறியடித்து விட்டு இந்த கட்டிடங்கள் வானலாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த எய்ம்ஸ் கட்டுமான பணியின் குறித்து இந்த ஆய்வை மேற்கொண்ட மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜன் செல்லப்பா இந்த கட்டுமான பணியின் தரம் மற்றும் எந்த அளவிற்கு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறித்து நம்மிடம் அவர் அந்த கலந்துரையாடலை நாம் தற்போது பார்த்தோம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நவீன்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன்.